பிரைஸ் த லார்ட். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம டெய்லி பிரெட் டேல்ஸ் சேனல் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி அவரோட வார்த்தை என்னன்னு கேட்போமா? வாங்க. என் மகனே, நீ கர்த்தருடைய செய்ய அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. நீதிமொழிகள் 3:11. மலை பிரதேசத்தில் மேய்ப்பன் ஒருத்தர் அவரோட காலுடைஞ்ச ஆட்டுக்குட்டியை அவர் மடியில் போட்டு ரொம்ப அக்கறையோட அந்த ஆட்டுக்குட்டியோட காயத்துக்கு மருந்து போட்டுருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒருத்தர் அந்த மேய்ப்பனை பார்த்து, ஐயா, ஆட்டுக்குட்டிக்கு என்னாச்சு, கீழே விழுந்துருச்சான்னு கேட்டாராம். அதுக்கு மேய்ப்பன் சொன்னாராம், இது கீழ்ப்படியாத ஆட்டுக்குட்டிங்க, இந்த மலையில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு, நான் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் கீழ்ப்படியவே இல்லை, சரியான போக்கிரி ஆடுங்க இது, அதான் அது காலை உடச்சி இப்போ கட்டு போட்டுட்ருக்கேன்னு சொன்னாராம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இது நொண்டி நொண்டி அலையும், பிறகு கால் சரியாயிடும், அப்போ தான் எனக்கு கீழ்ப்பழிஞ்சு ஒழுங்கா எனக்கு பின்னாடி வரும்னு சொன்னாராம். இப்படி தாங்க தேவன் நம்ம நன்மையை கருதியே நம்மளை சிச்சித்து சரிப்படுத்துகிறார். நம்மளை கண்டித்து உணர்த்தி நல்ல பாதையாக நடத்த தேவன் நமக்கு சரியான நம்பரில் வச்சுருக்காருங்க. ஏன் தெரியுமா? அவர் நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாருங்க. எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும் சொல்வோமானா கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறோன்னு தான் அர்த்தம். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நம்ம அவருடைய வேத வசனங்கள் மூலமாகவும் அல்லது தேவ பிள்ளைகள் வாயிலாகவும் நம்மளை திருத்தும் போது நம்ம கீழ்ப்படிந்தால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால் அவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் சிச்சை எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கொள்வோங்க. ஆமேன். Share this word with others and be a blessing in someone's life.